பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம கோமதி எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ராஜி ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. மீனா இருந்துட்டு, என்னாச்சு ராஜி, நாளைக்கு எக்ஸாமை நினச்சி நீ வருத்தப்படுறையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எக்ஸாமை நினச்சலாம் நான் ஒரு துளி கூட வருத்தப்படலைக்கா. ஏன்னா நான் ரொம்பவே நல்லா படிச்சிருக்கேன். கண்டிப்பாக அந்த கொஸ்டினெல்லாம் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னோடய வருத்தத்தை காரணமே கதிர் மட்டும்தான்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நீ அதிலேருந்து வெளியே வரலையா? எப்படிக்கா வெளியே வர முடியும்? நான் இப்படி போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டதே கதிர் தான்க்கா. என்னோடய ஆம்பிஷனு நிறைவேறணும்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா என்னை போலீஸ்க்கு படிக்க வைக்கிறான். ஆனால் இப்படி இருந்தும் ஏன் அவன் சென்னைக்கு வரலன்னு ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் இல்லாமல் பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே நீ வருத்தப்பட்டுட்டு இருந்தீன்னா படித்தது எல்லாமே மறந்து போயிடுவராச்சு. அதனால் சொல்கிறத கேளு. இனிமேல் நீ கதிரை பற்றியெல்லாம் கவலையே படாத. கண்டிப்பாக அவன் உன்னை புரிஞ்சுக்கிற நேரம் வரும். அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி அமைதியாக விடு. எக்ஸாம் ஆளுக்கப்போ கதிர் என்ன சொன்னாரோ அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு நல்லபடியே எக்ஸாம் எழுதுகிற வழியே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கக்கா. ராஜி சொல்லிட்டு அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு கதிர் பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்து எக்ஸாமும் நல்லபடியாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.